ஆமென். இந்த வருடத்திலே ஆவியானவர் நமக்கு நம்முடைய சபைக்கும் கொடுத்ததான வார்த்தை ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால விழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அதிலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, உன் வெளிச்சம் எழும்பும். 2, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். 3, உம்முடைய நீதி முன்பதாக செல்லும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இதற்கு எல்லாத்துக்கும் பேக்கப்பா ஆவியானவர் கடைசியில் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை எப்படி தெரியுமா? இதனுடைய வார்த்தை, நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடி நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இந்த வருடத்திலே உங்களுடைய வெளிச்சம் எழும்பும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வெளிச்சம், உங்க வெளிச்சம் எழும்பும். உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். உங்க நீதி முன்னாடி போகும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வெளிச்சமே நீங்க தான். ஹல்லேலூயா. அதான் சொன்ன இயர் ஆஃப் லைட். ஆமென். வெளிச்சத்தின் ஆண்டு. வெளிச்சம் இருக்கிற இடத்திலே இருள் இல்லை. வேதம் சொல்லும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் மரண இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சமாகிய நான் நடக்கும் போது இருள் விலகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தின் ஆண்டு.